பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. 4 காரியம்: மனத்தெளிவு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. இன்றைக்கி நிறைய பேரை ஆக்குபை பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மனக்குழப்பம். இந்த குழப்பத்தினால தான் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்தார். அப்போ தெளிந்த புத்தி ஆகிய ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மனக்குழப்பங்கள் மாறும். அடுத்தது தீங்கு அனுபவிக்கிறது. எப்படின்னா, தீமை 2 வகையாகப்படும். ஒன்று நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கலாம், இன்னொன்று தீமை செய்து தீங்கு அனுபவிக்கிறது. நம்ம தீமை செஞ்சு தீங்கு அனுபவிக்கிறோமா இல்லை நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறோமான்னு நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த தீங்கை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷனுடைய வேலையை செய். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. நீங்கள் எல்லாருமே இயேசு சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும். ஆகையினால இயேசுவை பற்றி நம்மளால் இயன்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லணும். 4வது ஊழியத்தை நிறைவேற்று. அவருக்குன்னு ஒரு ஊழியம் இருக்குது. எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்குது. லீதியால் பார்க்கும்பொழுது அவள் என்ன பண்ணுறா, தச்சு கொடுத்தா ஆடைகளை. அது ஒரு ஊழியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நிறைய பெண்கள் இயேசுவோட ஊழியத்தில் தன்னுடைய பொருளால் ஊழியம் செஞ்சாங்க, வீட்டை கொடுத்து ஊழியம் செஞ்சாங்க, கழுதையை கொடுத்து ஊழியம் செஞ்சாங்க. இப்படி நமக்கு எந்த ஊழியம்னு நம்ம பகுத்தறிஞ்சு ஊழியத்தை செய்யணும். இப்படி 4 விதமான காரியங்களை ஒரு கிறிஸ்தவன் நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.